தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இயக்குனர் இளையராஜா கலிய பெருமாள் இயக்கத்துல நடிகர் சிபிராஜ் நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் 10 ஹவர்ஸ். இந்த படத்தை ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா அந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு பெண் மர்மமான முறையில கடத்தப்படுறாங்க. அதை தொடர்ந்து அவருடைய தாய் மற்றும் தாத்தா காவல்துறையில பாத்தீங்கன்னா புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில இன்ஸ்பெக்டர் சிபிராஜ் நாயகன் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பெண் கடத்தப்பட்ட வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்துல கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு அவசரமா ஒரு கால் வருது. அந்த கால்ல பாத்தீங்கன்னா தனியார் பேருந்துல பெண் ஒருத்தர் கொடுமைப்படுத்தப்படுறாரு அப்படின்னும், அதே சமயத்துல அவங்களை சீக்கிரமா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆண் ஒரு தகவல் தெரிவிக்கிறாரு. அந்த தகவலின் அடிப்படையில அந்த பஸ்ஸை பாத்தீங்கன்னா செக் போஸ்ட்ல மடக்குறாங்க. மடக்கி அதுக்குள்ள போய் சிபிராஜ் போய் பாக்குறாரு. தகவல் கொடுத்த அந்த நபர் மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெண் கடத்தப்பட்ட வழக்கு, இன்னொரு பக்கம் தனியார் பேருந்துல பெண் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, அவர் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்த நபர் மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு. தொடர்ந்து அதிர்ச்சிகரமான சம்பவங்களை சந்திக்கிறாரு சிபிராஜ். சோ இந்த சம்பவங்களுக்கெல்லாம் யார் காரணம், அவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகன் சிபிராஜ் பல படங்கள்ல போலீஸ் ஆபீசரா நடிச்சிருக்காரு. ஆனா மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்துல சற்று வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு, சற்று மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நீதிக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்களுக்கு ஈவு இறக்கமே காட்டாத ஒரு கொள்கையுடன் செயல்படுற காஸ்ட்ரோ அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அதே போல அவருடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே பாராட்டக்கூடிய வகையில சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். மற்ற நடிகைகள் எல்லாமே அவங்களுடைய சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருந்தாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் இளையராஜா கலிய பெருமாள் அறிமுக இயக்கத்திலேயே ஒரு த்ரில்லர் கதைக்களத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய கதை ஒரே இரவுல நடக்கிற கதை. அது மட்டும் இல்லாம அந்த சிபிராஜனுடைய தோற்றம் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு கைதி படத்தினுடைய சாயலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது அந்த கைதி படத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு திரைப்படமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய கதைக்களத்தை எடுத்துக்கொண்ட விதமாகட்டும், அதை திரையில கொண்டு வந்த விதமாகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு இயக்குனர். இன்னும் இந்த படத்துல சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் கூட்டியிருந்தார் அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்ல சிபிராஜ் பேசுற சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாம இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான த்ரில்லர் படங்களுக்கு வில்லன்துவம் தான் ரொம்ப முக்கியத்துவம். வில்லனுடைய பங்களிப்பு, அவருடைய முக்கியத்துவம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் வேற லெவல்ல இருக்கும். ஆனா இந்த பஸ் டிரைவருடைய கதாபாத்திரத்துக்கு இருந்த முக்கியத்துவம் இந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் அமைஞ்சது. அதே போல இந்த படத்தினுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. பல தோய்வான இடங்கள்ல பின்னணி இசை தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். மொத்தத்துல இந்த 10 ஹவர்ஸ் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.